போனா 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 அண்ணா சரி சரி தம்பி போப்பா 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 வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு அமைச்சர்களான டாக்டர் கேஜி அருண்ராஜ் அவர்கள். போனா 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 அண்ணா தம்பி போப்பா 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 வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு அமைச்சர்களான டாக்டர் கேஜி அருண்ராஜ் அவர்கள், திரு ஏ ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், ஏ விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் நமது விருகம்பாக்கம் மண்ணின் பெருமைமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சபரிநாதன். பணங்களுக்கு அல்ல பாடங்களுக்கு மரியாதை செய்யும் உன்னத தருணம். கொள்கை இல்லாத அரசியல், உயிர் இல்லாத உடல். நம் தலைவர் தளபதி வழியில் சமூக நீதிக்கும் தமிழ் மண்ணின் உரிமைக்கும் வித்திட்ட அந்த பேராளுமைகளுக்கு இதோ நம் இயக்கத்தின் மூத்த தலைவர்களும் நிர்வாகிகளும் மலர் வணக்கம் செலுத்துகின்றனர். அவர்கள் விதைத்த விதைதான் இன்று தமிழக வெற்றி கழகமாய் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அவர்கள் ஏந்திய தீப்பந்தம் தான் இன்று நமது தளபதியின் கைகளில் அரசியல் சுடராய் சுடர்விடுகிறது. பகுத்தறிவு பகலவன் பெரியார், அண்ணல் அம்பேத்கர், தியாகச்சூடர் அஞ்சலை அம்மாள், சட்டமா மேதை அம்பேத்கர், பேரறிஞர் காமராஜர், வீரமங்கை வேலுநாச்சியார் ஆகியவர்களின் படங்களுக்கு திருவுருவ படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்படுகிறது. போக்கி யாரு மேலே இருந்தாலும் தயவு செய்து
கீழே நில்லுங்க. நம் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர்களும் அன்பு தலைவர்களும் தங்களது பொற்கரங்களால் இந்த மங்கள தீபத்தினை ஏற்றி இந்த விழாவினை முறைப்படி தொடங்கி வைக்குமாறு பேரன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்ட அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மங்கள ஒளி பரவட்டும், மக்களின் வாழ்வில் விடியல் மலரட்டும். பேரன்பை காமிக்கலாமே. உங்களுடைய கர ஒளிகள் மேலும் மேலும் தங்க மோதிரங்க யாருங்க போடுவா? நம்ம தலைவன் சொன்னான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. தாய் வீட்டு சீரும் தாய் மாமன் சீரும் தெக்கத்தின் பெண்ணுக்கு ஒரு சொத்து சோகம்தான். தெக்கத்தின் பெண்களுக்கு மட்டுமல்லங்க, மொத்த தமிழ்நாட்டுக்கு. பர்த்டேனால கேக் தானப்பா, அதனால கேக் வெட்டும் தருணம் இங்கே அரங்கேறி கொண்டு இருக்கிறது. கேக் வெட்டி கொண்டாடும் தருணம். இனிய நாள் இது, இன்ப நாள் இது. நம்ம வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் மேடைக்கு இரண்டு பக்கமும் நில்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், வெற்றி தலைவர், மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய தளபதியின் தளபதி, அன்பிற்கினிய பொதுச் செயலாளர் அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களினுடைய பிறந்த நாளை இந்த மேடையில் நம்ம கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறோம். ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலிய 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வாழ்க, அவர் தாயுலத்தோடு வாழ்க என நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி முறைப்படி தொடங்குகிறது. அன்பு சகோதரி இப்போது பெயர் சொல்லி சிறப்பு விருந்தினர்களை சொல்வாங்க. மீதி நண்பர்கள் உடனே கீழே இறங்கி அரங்கில் அமர்ந்து ஒத்துழைப்பு தாங்க. நிகழ்ச்சி தொடங்குகிறது. ஊடக நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க. குறுக்க யாரும் நிக்க வேண்டாம். ஆரம்பிங்கம்மா. குடியிருக்கும் ஒரே தலைவர் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த விருகம்பாக்கம் மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் கூடியிருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களின் சார்பாகவும் முத்தமிழின் முதல் வணக்கத்தையும் முழக்கமிடும் வீர பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூடவே அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிப்பதில் மற்றற்ற பெருமிதம் கொள்கிறோம். அடுத்ததாக நம் இமயம் போன்ற தளபதியின் நிழலாய் தியாகராய நகர் தொகுதி மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தொகுதி மக்களின் குரலாய், அனைத்து மக்களின் தொகுதியின் குரலாய் நம் தமிழக வெற்றி கழகத்தின் அசைக்க முடியாத தூணாக விளங்குபவர், ஊரக வளர்ச்சியில் என்றும் ஓய்வறியா உழைப்பவர், நீர்வளம் பெருக்கி மக்கள் நெஞ்சங்களில் நிலைப்பவர், தளபதியின் நிழலாய் நின்று கழகத்தின் தடை அனைத்தையும் உடைப்பவர். இப்படி அனைத்து பவர்களையும் தன்னுள்ளே கொண்டிருக்கும் தளபதியின் இதயத்தில் நீக்கமர நிறைந்து அவருக்கு அடுத்தபடியாக தோளோடு தோள் தாங்கி கழகத்தை தாங்கி பிடிக்கும் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அண்ணன் அவர்களையும் அவர்களின் நல்ல அனுமதியோடும் இந்த மேடையை முறைப்படி தொகுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரை தொடர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவின் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் சான்றோர்களின் சிறப்புகளை இந்த தருணத்தில் உங்களுக்கு பெருமையோடு எடுத்துரைப்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
அடுத்ததாக உங்கள் அனைவரையும் வரவேற்க இதோ உங்கள் முன் வி பெருமாள் சாமி அவர்களை உங்களுடைய பலத்த கரகோஷத்திடையே வரவேற்புரை வழங்க வருமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் தமிழகத்தினுடைய எழுச்சி நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் 52வது பிறந்த நாள் விழா. அதோடு மட்டுமல்லாமல் 52 குழந்தைகளுக்கு சீர்வரிசை கொடுக்கின்ற ஒரு விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மிகவும் பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். இந்த கட்சியை ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலே தமிழகத்திலே ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற ஒரு உறுதியை எடுத்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுக்கு நிழலாக இருந்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கும் எப்போதும் சிரித்த முகமாகவே இருக்கின்ற நம்முடைய ஆனந்த் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கமலக்கண்ணன் மற்றும் என்னுடைய நண்பராக இருக்கின்ற சுந்தர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய இந்த பகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் அரசனுடைய கொறடாவாகவும் இருக்கின்ற மாண்புமிகு சபரிநாதன் அவர்களுக்கும் கழகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை நல்ல சொற்பொழியிலே நல்ல தமிழ் உரையிலே பேசுகின்ற கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வியினுடைய அமைச்சர், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற உயிர்ப்புமிக்க அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, இந்த மாண்புமிகு டாக்டர் கே.ஜி. அருள்ராஜ் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள், இந்த கட்சியை வளர்த்தெடுத்த பேரன்பிற்குரிய அனைத்து மக்களுக்கும் நண்பர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் என்னுடைய வருக அனைவரையும் வருக வருக என்று சொல்லி வாழ்த்தி, இந்த குழந்தைகள் எல்லாம் நம்முடைய தலைவர் 52வது பிறந்த நாள் என்பதால் இந்த குழந்தைகளும் கூட இந்திய திருநாட்டிலே வளர்ச்சி மிக்கவர்களாகவும் பேரும் போலமாக விளங்குகின்றவர்களாகவும் விளங்குவார்கள் என்று கூறி என்னுடைய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். பெருமக்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேச நேரம் இருப்பதால் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விருகம்பாக்கமே அதிரும் வண்ணம் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை தனி ஆளாய் நின்று முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் கழக நிர்வாகி திரு கமலக்கண்ணன் அவர்களை உங்கள் முன் சிற்றுரையாற்ற பேரன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். தளபதி தளபதி என்று நாம் எல்லாம் கொண்டாடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய 52வது பிறந்த நாளில்
அவர் சொன்னது போல தாய்மாமன் வீட்டு சீதனத்தை இங்கே 22/6 அன்று பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கியும் தங்க மோதிரம் அணிவித்தும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்தமன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவும் மாவட்ட கழக செயலாளருமான சபரிநாதன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எனக்கு பின்னால் நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை புரிந்திருக்கின்றார். இன்றைக்கு பள்ளி கல்வியிலே இந்த 70 நாளிலே இந்த 70 ஆண்டுகளிலே இல்லாத சாதனைகளை எல்லாம் செய்து இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளியும் பாராட்டக்கூடிய ஒரு அமைச்சராக இந்த இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, அதே போல தளபதியை கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அரசு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று தலைவருக்கு பல வகையிலும் உறுதுணையாக இருந்து இன்றைக்கு தமிழகத்துடைய சுகாதாரத்துறையை சுகாதாரத்துறையாக மாற்றி வழிநடத்தி வருகின்ற நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய நான் முதல்ல இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இது அந்த கட்சிக்கு நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி இன்றைக்கு பெருவாரியான மாநில நிர்வாகிகளாகவும் மாவட்ட கழக செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு இங்க வந்து கலந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய நிர்வாகிகள் வனராஜா எம்பி முன்னாள் எம்பி முதல் கொண்டு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த இயக்கத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்து வந்திருக்கின்ற மரகதம் குமரவேல் முதல் கொண்டு இங்க நிர்வாகிகளாக வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய திருவண்ணாமலை ராஜா அவர்கள், நமது மாவட்ட கழக செயலாளர் சென்னையிலே கரண்ட்ல இருந்த ஒரு மாவட்ட செயலாளர் அந்த பதவியை தூக்கி போட்டுவிட்டு இன்னைக்கு அதிமுக இருக்கின்ற அன்பு சகோதரர் பாலகங்கா அவர்களே, ஏழைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஏனைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னோடு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் பல ஆலோசனைகளை வழங்கி அனைத்து வகையிலும் உதவியாக இருந்த நம்முடைய சுந்தர் அவர் ஒரு பஸ் கம்பெனியுடைய உரிமையாளர். அதையெல்லாம் விட்டு அவருடைய தன்னை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு கார் ரேசர். அவர் கார் விபத்துல இறந்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தவரை இன்னைக்கு நமது வெற்றி கழகத்தில் இணைந்து சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்ற சுந்தர் அவர்களே, அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னால் வரவேற்பு சொல்லி இருக்கின்ற நம்முடைய இவிபி பெருமாள் சாமி இவிபி குரூப் பெருமாள் சாமி அண்ணன் அவர்களே, அவருடைய துணையார் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களே, ஐஎன்டிசியிலிருந்து காங்கிரசினுடைய நம்மளுடைய மாநில தலைவர் தொழிற்சங்க தலைவர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் போன்ற அனைவரையும் வருக வருக இந்த நேரத்தில் அற்புதம் வரவேற்று, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தொகுதியிலே மாவட்ட கழக செயலாளர்கள் தன் அசைவுக்கு செயல்படுகின்ற பகுதி கழக செயலாளர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, அனைவருக்கும் வட்ட கழக செயலாளருக்கும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இல்லாமல் இந்த பகுதியில இந்த தொகுதிக்கு ஒரு ஆம்புலன்ஸை இலவசமாக இயக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்ற அன்பு தம்பி வழங்கி இருக்காங்க. அன்பு தம்பி கோகுல் போல் கொண்டு அனைத்து தந்தைமார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து ஒன்னு சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு அடுத்து என்ன நடக்கின்றது முன்கூட்டியே தெரியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சி அமைச்சார். 72 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சி அமைச்சார். அவர் இருக்கிற வரைக்கும் யாரும் கோட்டை பக்கம் போக முடியல. அடுத்து புரட்சி தலைவர் அம்மாவும் 10 ஆண்டுகள் நடத்தினாங்க. ஆனால் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார், எப்படி 68 77 புரட்சி போல 26 புரட்சி நடக்கும் என்று சொன்னார். அதை மக்கள் நடத்தி காட்டினார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாக வளம் வரக்கூடிய மாண்புமிகு நம்மளுடைய தளபதி தலைவர் அவர்கள் 100 ஆண்டு வாழ வேண்டும். அவர் இருக்கிற வரைக்கும் இனி இந்த தமிழ்நாட்டில் வேற கட்சிக்கு வேலை இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த 70 நாள்ல அவருடைய சாதனை நேற்று கூட டிவியில பார்த்தேன், டெபிட் நடந்து அவர் என்ன பண்ணாருன்னா நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் சொன்னார், என்னென்ன சாதனைகளை பண்ணியிருக்காருன்னா 717 பிராந்தி கடைகளை மூணாவது சாராய கடை போடுறது,
அது மட்டும் இல்ல, மக்களுக்கு சொன்னதை செய்ய வேண்டும் என்பதற்காக 200 யூனிட் மின்சாரத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, லஞ்சம் இல்லாத தமிழகத்தை மாற்றி காட்டுவது என்று உறுதி எடுத்து அனைத்து இடத்திலும் பேசி வருகிறார். இன்னைக்கு தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதல்வரை நாம் பார்த்திருக்கிறோம். அவர் பல்லாண்டு வாழ்ந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு. உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான விழாவினை ஏற்பாடு செய்தமைக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அவருக்கு கொடுத்து, அடுத்ததாக மேடைகளில் தனது தீந்தமிழ் பேச்சால் உள்ளங்களை கவர்ந்து இன்று நமது பள்ளி கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்று முத்திரை பதித்து வருபவர், இங்கிருக்கு தமிழ் நெஞ்சங்களை மட்டுமல்ல, கடந்த வாரம் அமெரிக்க திருநாட்டிற்கே சென்று உலக அரங்கில் வாழும் தமிழர்களை தன் தமிழால் கட்டி போட்டு அமெரிக்கா வரை தமிழ் வளர்ச்சி பணிகளை. நன்றிமா, போதுமா, போதும், நேரம் கம்மியா இருக்கு. நன்றி. பெரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணன்களே, தம்பிகளே, அக்காகளே, தங்கைகளே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் விருகையின் வேங்கைகளை அடேங்க அப்பா, மாநாடு மாதிரி ஒரு கூட்டம். நினைத்து பார்க்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நடிகர் சொன்னாரு, டிரைவர் பையெல்லாம் நீங்க எம்எல்ஏ ஆக்குவீங்களான்னு. கொரோனாவாகவே மாற்றி விட்டோம். அன்பு தம்பி சபரிநாதன் அவர்களே, அவரு கொரோனா சட்டமன்றத்துல நாங்கெல்லாம் வரோம் பாருங்க, ஆன் டைம் கொரோனா 5 கால் பாருங்க, எங்க இருக்கீங்க, ஏன் வரல, வா உட்காரு, எல்லாத்தையும் இது பேசு, இது பேசக்கூடாது, அது பண்ணு, இது பண்ணக்கூடாது. அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக கிடைத்ததை போல ஒரு பாக்கியம் கிடைக்குமா ஒரு பகவான் இல்லையா? அதே போல எங்கள் சட்டமன்றத்திற்கே ஒரு சாரதியாக தம்பி சபரி இருக்காப்புல. அவருடைய தொகுதி இது, அவருடைய மண் இது. மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு. அவருக்கு பலம் சேர்க்கிற வகையில அனைத்து வேன் உரிமையாளர்களினுடைய சங்கமாக இருக்கட்டும், தொழிற்சங்கமாக இருக்கட்டும், பல்வேறு வகையான சங்கங்களையும் கட்டி ஆண்ட இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஒரு தோழர் அன்பு அண்ணன் கமலக்கண்ணன் அவர்களுக்கும் அவர் சார்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள். இந்த பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கு, என்ன போட்டாலும் திரும்ப ஓடி வந்து இங்க ஒட்டிக்கும். எங்க தலைவருக்கு ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கு, எல்லா கட்சியில இருந்தும் அவர்கிட்ட ஓடி வந்து நல்ல தலைமைனா அது இவர் தான் வந்துருவாங்க. அப்படி சகல கட்சியிலிருந்து வந்த அத்தனை சகோதர சகோதரிகள், நேரத்தின் அருமை கருதி தனித்தனியா பேர் சொல்ல நினைச்சுக்கிட்டோம், அத்தனை பேரையும் உங்கள் பாதம் பணிந்து வருக வருகன்னு வரவேற்று, ஏற்கனவே அம்மா சொன்னதை போல இன்று தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பதவியும் தூக்கி போட்டு விட்டு +2 படிக்கும் போது மாநில அளவுல முதல் மதிப்பெண்கள்ல வர்றதே கஷ்டம். அப்படி வந்து டாக்டர் படிச்சு, டாக்டர் படிக்கிறது அதை விட கஷ்டம். அந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணி, யூபிஎஸ்சி எக்ஸாம் IAS IPS அதை விட கஷ்டம், அதையும் கிளியர் பண்ணி IRS ஆகி, சரி அதோட விட்டு வரேன், அதையெல்லாம் தூக்கி போட்டு இல்ல நான் சமூக சேவை செய்யணும்னு தமிழக வெற்றி கழகத்தில் தளபதி பின்னால் வந்த மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லி, இன்னைக்கு நாங்கெல்லாம் இங்க இருக்கிறோம்னா ஒரு சின்ன மேடையில ஒரு 5 நிமிஷம் பேசுற ஒரு பையனை அடையாளம் கண்டு, என்ன இந்த பையன் நல்லா பேசுறான், இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க போகணும், 10 மேடையில் 10 நிமிடம் பேச விட்டதோடு தளபதி முன்னால் எடுத்து போய் சென்று இவர் திறமைசாலி, இவருக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்கிற தாயுளம் கொண்ட மாபெரும் மனிதர் மாண்புமிகு அமைச்சர் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களை இன்னும் சில மணி நேரத்துல அவருடைய பிறந்த தினம். 100 ஆண்டு காலம் வாழணும்னா, நீ நோய் நொடி இல்லாம வாழணும்னா, தளபதியினுடைய மனசுல இருக்கிற மாதிரி அவர் நினைப்பதையே நடத்தி முடிக்கக்கூடிய சாகசக்காரர். இதே மாதிரி சிரிச்சுட்டு இருக்கணும். ஆனா என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கும். அடுத்த 36 மணி நேரத்துக்கு ஒரு 30 கேக் வெட்டிக்கிட்டே இருப்பார். அவ்வளவு அன்பு, பாசம், நேசம். அவரையும் வணங்கி, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா மாவட்ட கழக செயலாளர் மட்டுமா, அவர் கூட இருக்கிறது யாரு, வட்ட செயலாளர்கள், அணி பிரமுகர்கள், சகல அணியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க விரும்பல. உள்ள நுழையும் போதே இதே விருகம்பாக்கத்துல எத்தனை தொல்லைகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஓட்டு கேட்டு போகணும்னு ஆசைப்படுவான் என் தம்பி, விடமாட்டாங்க, அவ்வளவு தொல்லை தருவாங்க. ஒரு கொடியை தூக்கிட்டு நம்மளால போக முடிஞ்சதா, நாம பட்டப்பாடு நான் அறிவேன். ஏன்னா என்னுடைய வீடு இதே விருகம்பாக்கம் கோட்ரஸ்ல தான் இருக்குது, நாங்க பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு பாக்குறேன், அப்படி உள்ள நுழையும் போது இரட்டை போர் யானையோடு பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது வெற்றி கொடி, அது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி. அதை சொல்றதா, உள்ள நுழையும் போது நான் இங்கே இருந்தாலும் எந்த இடம் எனக்கு தெரியாது, எல்லாமே சின்ன சின்ன இடமா இருக்கும்.
எங்க அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க, உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி அந்த முதல் படத்தில் இருந்து 1992 இருந்து அப்படியே அலங்கார வளைவு முழுக்க உழைப்பு உழைப்பு உழைப்பு, ஒவ்வொரு படத்திலும் உழைத்து முன்னேறிய ஒரு மாமனிதனுக்கு வைத்திருக்கிற இந்த அலங்கார வளைவை சொல்வதா, அலைகடலென திரண்டு வந்திருக்கிற இந்த கூட்டத்தை சொல்வதா? நாம இந்த தோழர்கள் வருவது மட்டுமல்ல, ஒரு வேலை நாள்ல ₹1 கொடுக்காம இத்தனை சிங்க பெண்கள் கூடி வந்திருக்கிறீர்களே, தாய்மார்கள் தங்கங்கள், உங்களை சொல்வதா? மேல எத்தனை நலத்திட்ட உதவிங்க, எத்தனை மோதிரம் போட்டீங்க? பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம், படிப்பில் ஜெயித்தால் தளபதி கல்வி விருதுகள், வாழ்வில் ஜெயிக்க விஜய் குருதியகம், வயிற்றை நிறைக்க விஜய் விலையில்லா விருந்தகம். குடிப்பகம் நடத்துற கட்சி கிடையாதுங்க, தளபதி பேர்ல படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அந்த வரிசையில இங்கேயும் மோதிரம் போடுறீங்க. நானா கொஞ்சம் சீக்கிரமா பிறந்துட்டேன், கொஞ்சம் லேட்டா பிறந்தா பொதுச் செயலாளர் எனக்கும் தங்க மோதிரம் போட்டுப்பாரு. என் சிஸ்டர்ஸ்கள் சொல்லிருக்கேன், ராசியான கையால மோதிரம் வாங்கியிருக்கீங்கம்மா, நல்லா இருக்குமா அந்த குழந்தை, நல்லா இருக்கும். ஏன்னா மொத்த வாழ்க்கையும் பொது தொண்டுக்காக அர்ப்பணித்து விட்டோம். நான் பல முறை கேட்டிருக்கிறேன், அண்ணனை பார்க்கும்போது ஓயாம ஓடுவாரு, உழைப்பாரு, வேற சிந்தி உழைக்கிறத பார்த்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல எல்லாம் அந்த பாகம் ஒரு மாநாடு அப்ப அப்படி எகிரி குதிக்கும் போது ஒரு இரும்பு கம்பி குத்தி ரத்தம் கொட்டுது. அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேற இருப்பாரு, அந்த வெள்ளை பேண்ட்ல அப்படியே ரத்தம் கொட்டுது. வாங்கின ஹாஸ்பிட்டல் போலான்றோம். தளபதி எப்ப வேணா விமான நிலையம் வந்துருவாரு, அங்க வேற கூட்டம் அதிகமாயிருச்சுன்றாங்க. அடுத்து 11 மணி நேரம் வெறும் கர்ச்சிப்பை கட்டி கொண்டு ஓடி ஓடி உழைத்து தளபதியை நல்லபடியாக சென்னைக்கு அனுப்பிவிட்டுதான் மருத்துவமனைக்கு வந்தார் அந்த மனிதர். பொது தொண்டு நீங்க பார்த்திருப்பீங்க, பனையூர்ல எத்தனை வாட்டி கடுமையான கூட்டம் வந்துடும், 500 பேரும்பாங்க, அங்க போய் பார்த்தா 15,000 பேர் வந்துருவாங்க. அப்பெல்லாம் பல முறை எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கெல்லாம் போன் பண்ணி கெஞ்சோம், சார் கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இதோ உடனே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம், வரமாட்டாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்க கொடுத்த அழுத்தம். ஆனா அதே பனையூர்ல எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் இலை விரிச்சு, வாழை இலை விரிச்சு அவங்கள சாப்பிட வச்சு, எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த பேப்பர்லாம் ரோல் பண்ணி எடுத்துட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்ட பிறகுதான் தன்னுடைய உணவில் கை வைக்கக்கூடிய மனிதர் எங்களுடைய பொதுச் செயலாளர். இதை பார்த்து நாங்க கத்துக்கிறோம். அவர் அப்படி பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம், சபரியும் இறங்கிடுவாரு. எல்லா மாவட்டத்துல அப்புனா எல்லாரும் பூக்கட குமார் எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் அவர் வேலை செய்யும் போது நாங்க சும்மா இருக்க முடியுமா? ஈஸியா சார் வந்து ஒரு பாட்டில் வைப்பாரு, வாட்டர் பாட்டில் வைப்போம், ஸ்வீட் வைப்போம், நாங்க சாம்பார் ஊத்துவோம். எல்லாரும் வந்த மத்தவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் நாங்க சாப்பிடுவோம். ஏங்க 2 வாரம் முன்னாடி பனையூர்ல மாற்று கட்சியில இருந்து சேர ஒரு தலைவர் வந்திருந்தாரு. அவரை உட்கார வச்சுட்டு மாண்புமிகு அமைச்சர் நான் ஏஞ்சி நின்றுக்கிட்டோம், அண்ணா நீ உட்காருனான்னு. அவர் சொல்றாரு, 40 வருஷம் ஒரு கட்சியில இருந்த தம்பி, நான் வரும்போது நகர ஒன்றியம் கூட அவங்க இடத்தை விட்டு தர மாட்டாங்க. ஒரு அமைச்சர்கள் நீங்க எழுந்து என்ன ஒரு சாதாரண தொண்டனை உட்கார வைக்கிறீங்களே, டிவிகே மாதிரி ஒரு கட்சி உலகத்துல கிடையாதுன்னு சொன்னாருங்க. அப்படி எங்களை ட்ரைனிங் கொடுத்து ஆளாக்கி அழகு பார்ப்பவர் எங்களுடைய பொதுச் செயலாளர். இங்க பாருங்க, என்னப்பா யானையவே கொண்டு வந்துட்டீங்க? இரட்டை போர் யானைகளும் இந்த அரங்கத்திலே இருக்கு. அந்த இரட்டை போர் யானைகளும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மஞ்சள் சிவப்பு கொடியும் தன்னலம் கருதாது உழைக்கக்கூடிய தன்னார்வம் மிக்க இந்த தம்பிகளும் ஒரு சொல் சொன்னா போதும் அப்படியே கட்டுப்பட்டு அலைகடலான வந்து நிற்கக்கூடிய இந்த சிங்க பெண்களும், மேடைதோறும் நடைபெறக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகளும், தங்க மோதிரம் மட்டும் கிடையாதுங்க. நம்ம பகுதிக்கு ரொம்ப தேவையான தெரியுமா, சின்ன சின்ன சந்தா இருக்கு. ஒரு ஆபத்துக்கு, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா வராது. என்னுடைய அப்பா, அவருக்கு ஒரு நாள் மாரடைப்பு, விடிஞ்சா சேலத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் மாநாட்டுக்கான பயிற்சி பட்டறைக்கு நான் போனோம். தவிச்சு போயிட்டேன். உடனே நம்ம சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டு போறோம், அட்மிட் பண்றோம். லேசான மாரடைப்பு தான்டா, நீ கிளம்புன்றாரு. எனக்கு மனசு ஒரே 2 மனசு. பொதுச் செயலாளர்கிட்ட வரேன்ட்டேன், போறதா நான் டிவில பாத்துட்டு இருப்பேன்டா, இது நல்ல வாய்ப்பு, போய் பேசு, கொடுத்த வாக்க காப்பாத்துனாரு. நான் போனேன், விடிய விடிய போனேன், மாநாடுல ஏறினேன், பயிற்சி பட்டறையில ஏறினேன், பேசினேன், திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் நல்லா தான் இருந்தாலும் மறுநாள் காலையில மறுபடியும் எழுந்து ஒரு மாதிரி இருக்குன்னாரு. அப்படியே சேர்ல உட்காந்துட்டாரு. 10 போன் அடிச்ச ஆம்புலன்ஸுக்கு, ரூட்டு சொல்ல முடியல, சந்து சின்ன சின்ன சந்து. அப்புறம் பெரும்பாடுபட்டு மருத்துவமனை கொண்டு போனோம். அப்பா இன்னைக்கு என்னோட இல்லை. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த மேடையில் வைத்து நம்ம பகுதிக்காக இலவச ஆம்புலன்ஸை கொடுத்தீங்களே, உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். எத்தனை உயிர்கள் இதுல காப்பாற்றப்படும்.
இதுதாங்க தமிழக வெற்றி கழகம். எங்களுக்குள்ள எந்த போட்டி பொறாமையும் இருக்காது, எங்களுக்குள்ள எந்த பங்காளி சண்டையும் இருக்காது. ஒரே ஒரு போட்டி, யாரு நல்லது பண்றது நலத்திட்டம் பண்றதுல போட்டி போடுவோமே தவிர பொறாமையில் போட்டி போடாத ஒரு சூரிய வம்சம் படம் பார்க்கிற மாதிரி ஒரு குடும்பம் இருக்கணும். அது இந்த மேடை தான். இதை பார்த்தாலே தெரியும். இப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறைய நலத்திட்டங்களை நாங்க எதிர்கட்சியா இருந்த போது செய்தோம். இப்ப ஆளுங்கட்சி ஆயிட்ட பிறகும் அதை செய்யறோம். அதற்கு ஒரே காரணம், சாதாரண எளிய வீட்டு பிள்ளைய கூட கையை பிடிச்சு தூக்கி விடக்கூடிய ஒரு மனிதர் தான் காரணம். நானும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய மத்தவங்களையும் விட மாட்டேன்னு சொல்ற ஒரே மனிதர் தான் காரணம். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம். அவர் உத்தரவிட்டார், பள்ளிக்கூடம் வரவழியில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. அவர் கட்டளையிட்டார், கல்வி சான்றிதழ்கள் காசு வாங்கின அந்த கல்ச்சர் அதோடு அடியோடு நிறுத்தப்பட்டன. அவர் கட்டளையிட்டால் காவல்துறையிலேயே சிங்க பெண்கள் சிறப்பு காவல் படை என்று சிறகடித்து பறக்கக்கூடிய புதிய படைப்பிரிவு தமிழக காவல்துறையில் உருவாக்கப்பட்டது. அவர் ஆணையிட்டார், அது நடந்து கொண்டிருக்கிறது. இனி இது ஏழைகள் வேதனை படமாட்டார்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் என பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழகத்தின் காந்த குரலோனுக்கு நன்றி. அடுத்ததாக, படிக்கும் காலத்தில் டாக்டராக மக்களின் நாடி துடிப்பை அறிந்தவர், பணி செய்யும் காலத்தில் IRS அதிகாரியாக தேசத்தின் வரி துடிப்பை அறிந்தவர், இன்று நமது மாண்புமிகு தளபதியின் அமைச்சரவையில் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையின் அமைச்சராக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உயிர் துடிப்பை அறிந்து எப்பொழுதும் துடிப்பாக மக்கள் பணியாற்றும் உத்தமர், படித்த படிப்புக்கு ஏற்ற பதவியோடு தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லாம் சுகாதார புரட்சி செய்து வரும் நம் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் IRS அவர்களை தனது சிறப்புரையாற்ற வருமாறு பேரன்புடன் அழைக்கிறேன். நம் மாண்புமிகு அன்பு முதலமைச்சர், ஏன்னா அன்பு முதலமைச்சர் நான் சொல்றேன்னா, தன் ஒவ்வொரு உத்தரவிலும் ஒவ்வொரு செயலையும் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து பரி உணர்வோடு ஒரு அன்பு செலுத்தக்கூடிய முதலமைச்சராக நம்ம கிட்ட இருக்காரு. நம்ம அந்த மாதிரி ஒரு அன்பு முதலமைச்சர் அவர்களுடைய 52வது பிறந்தநாள் விழாவை வெகு சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கும் விருகம்பாக்கம் இந்த தொகுதியில விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் கொறடாவுமான அன்பு சகோதரர் சபரிநாதன் அவர்களே, அப்புறம் இந்த எங்களுக்கெல்லாம் சகோதரர் ராஜ்மோகன் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் குருவாக இருந்து இந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்புடன் வழி நடத்தி கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் ராஜ்மோகன் அவர்களே, இவரை பத்தி சொல்லணும்னா எந்த அளவுக்கு இவர் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுக்க, தமிழ்நாட்டு மட்டும் அல்ல உலகம் முழுக்க இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்ப சொன்னார், இப்ப சமீபத்துல கூட US போயிட்டு இருந்தாரு, நியூயார்க்ல தனியா போயிட்டு இருக்கப்ப கூட ஆந்திரால இருந்து அங்க மக்கள்லாம் சார் அடையாளம் கண்டுகிட்டு சூப்பரா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உலக அளவுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பான தமிழ் பேச்சாளருமான நம்ம மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து வேன் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவருமான அன்பு அண்ணன் கமலக்கண்ணன் மற்றும் இந்த விரும்பாகம் தொகுதியின் கிளை வார்டு மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் வீட்டில் அனைத்து தலைவர்களுக்கும், இங்க வந்திருக்கும் பெரும் திரளாக வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உண்மையாலுமே ஆச்சரியமா இருந்துச்சு. 52 பேருக்கு 52 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப சுகாதாரத்துறையில நம்ம என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ணிட்டு, என்னென்ன திட்டங்கள் இருக்குமோ அனைத்தையும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெட்டகம்
பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு நாம ஒரு பெட்டகம் நாம கொடுத்துட்டு இருக்கோம், அரசு சார்பில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பையில பாத்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு படுக்கை, பஞ்சு படுக்கை, அப்புறம் தாய்மார்களுக்கு அந்த ஊட்டச்சத்து மாவு, பிளஸ் அந்த பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் நம்ம அரசு சார்பில் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க ஒரு தனி அரசாங்கமே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, அது கூட ஒரு தொட்டிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம உண்மையாலுமே சொல்லணும்னா இந்த தொட்டில் அந்த குழந்தை ஆடுறப்பெல்லாம் அவங்க தாய்மாமன் கையில் ஆடுற மாதிரி அவங்க ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பாக நிம்மதியாக உறங்கும். தாய்மார்கள்லாம் எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா நமக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா குழந்தையை தூங்க வைக்க முடியாம முதல் 3-4 மாதங்கள்ல தாய்மார்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இந்த தொட்டில் எல்லாம் நம் தாய்மாமனாகிய நம் முதலமைச்சர் அவர்கள் கைகள் மாறி கண்டிப்பாக நிம்மதியாக அந்த குழந்தைகள் உறங்கும். மற்றும் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பொதுச்செயலர் அவர்கள் கையினால இந்த முதலமைச்சர் அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவர்களுக்கெல்லாம் தங்க மோதிரம் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அனைத்து வளங்களையும் பெற்று இந்த குழந்தைகளை எல்லாம் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம தேர்தல் வாக்குறுதியில் அறிவிச்சோம். பிற அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு திட்டம் அறிவிச்சோம். அந்த திட்டத்தை பார்த்து இந்த விழா நடக்கல. இன்னும் சொல்ல போனா 20 வருஷமா நம்ம விஜய் மக்களை இயக்கமா இருக்கிறப்பவே நம்ம தலைவரோட பிறந்தநாள் அப்ப இந்த கழக நிர்வாகிகள் எல்லாம் போட்டு அந்த அரசு மருத்துவமனையில தங்க மோதிரம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துதான் இன்னும் சொல்ல போனா விஜய் மக்கள் இயக்கம் எதையும் எதிர்பார்க்காம, அவங்களுக்கு எல்லாம் யாரும் தெரியாது, ஒரு 10-20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நம்ம இயக்கம் அரசியல் கட்சியா மாறப்போகுது அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையாக ஒரு மக்கள் சேவை அந்த எண்ணத்தோடு விஜய் மக்கள் நிர்வாகிகள் செஞ்சிட்டு இருந்த அந்த திட்டம் தான் இன்னைக்கு அரசு திட்டமா இருக்கு. அதனால மிகப்பெரிய இதை நிகழ்த்தி காட்டிய நம்ம மாண்புமிகு பொதுச்செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா விஜய் மக்கள் இயக்கமா இருந்தப்ப நடந்த திட்டம் தான் இன்னைக்கு ஒரு அரசு திட்டமா இருக்கு. அது மட்டுமல்ல, இப்ப ஆம்புலன்ஸ், இப்ப நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் சொன்னாங்க. உண்மையாலுமே எனக்கும் அடுத்த ஆச்சரியம். ஏன்னா அரசுலயே ஒரு 108 ஆம்புலன்ஸ் இருக்கு. அதற்கு ஒரு சப்போர்ட்டாக உறுதுணையாக பாத்தீங்கன்னா இந்த அவர் சொன்ன மாதிரி இங்க சிட்டில சாலை ரொம்ப நேரவா இருக்கிறப்ப சின்ன சாலையிலும் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு. உண்மையாக இந்த மாதிரி ஒரு நலத்திட்ட உதவிகளை ஏற்பாடு பண்ண அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி அமைந்து ஒரு 2 மாசம் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய மாற்றங்கள். நீங்களே சொல்லுங்க, ஆட்சி எப்படி இருக்கு? நம்ம ஆட்சி, அம்மா நீங்க சொல்லுங்க, ஆட்சி எப்படி இருக்கு? அவ்வளவுதாங்க. எங்க போனாலும் சரி மக்கள் ரொம்ப சூப்பரா பண்றீங்க, இதே மாதிரி பண்ணுங்க, முதலமைச்சரை கேட்டதா சொல்லுங்க, அன்பு மழை பொழிறாங்க எல்லா இடத்தையும். இந்த மாதிரி எல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு எதிர்பார்க்காம ஒரு கிடைச்சதுன்னா எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்குமோ. நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்து ரொம்ப நாள் நம்ம ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்தா எந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்போதோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நான் சந்திக்க போற ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு நாள் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்களா, இவ்வளவு அவங்க பண்ற ஒவ்வொரு தப்பா இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிப்பு வச்சு வெளியிட்டார். தனியார் பள்ளிகள்ல அந்த அப்ரூவல், அந்த லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்கு எத்தனை லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க, லட்சமா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரே அறிவிப்பு தான், டிரான்ஸ்பரண்டா ஆன்லைன் மூலமா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரே அறிவிப்பு தான். ஒரே கையெழுத்துல அவங்க பண்ணிட்டு இருந்த அனைத்து ஊழலும் ஒரே கையெழுத்துல அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதாங்க நம்ம தலைமை எவ்வளையோ அதே மாதிரிதான் அனைத்து அமைச்சர்களும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், தனக்கு 1 ரூபாயும் வேண்டாம், 1 ரூபாய் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் விட மாட்டோம், வாங்கினவங்களையும் விட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப எல்லாம் போன கவர்மெண்ட்ல எப்படி திரும்ப நடந்தது, நம்ம இந்தியன் படத்துல வரும்ல, கவர்ல அமௌண்ட் வச்சு கொடுத்தாதான் அது கவர்மெண்ட்னு சொன்னாங்களே, அந்த மாதிரிதான் ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப உண்மையாலும் நம்ம ஒரு இந்தியன் மாதிரி ஒரு தமிழன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊழலை ஒழிச்சிருக்கார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அது அவர் முதல் அமைச்சர் அவர்களே சொன்னாரு,
முதல் அமைச்சரவை கூட்டத்தில் எல்லா அமைச்சர்களும் இருக்கிறப்பவே எல்லா அமைச்சர்களை பார்த்து அவர் சொன்னார், எனக்கு உங்க மேல ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக மக்கள் நமக்கு இந்த அளவுக்கு அன்பு செலுத்தி நமக்கு இந்த ஆட்சியை அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா அதே அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனா அதை விட அதிக அளவிற்கு மக்கள் கிட்ட நம்ம மேல அவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நம்ம அமைச்சர்களை பார்த்து சொல்றாரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சராச்சும் அமைச்சர்களை பார்த்து லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அந்த துணிச்சல் இருக்கா? அது மட்டும் இல்ல, இப்ப லஞ்சம் வாங்கினா சொன்னார்ல, கரூர்ல சொன்னார்ல, யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னாங்களே, எந்த முதலமைச்சராச்சும் சொல்லியிருக்காங்களா? ஏன் அது சாத்தியமாக யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு பைசா மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த எலெக்ஷன் நாம ஜெயிச்சிருக்கோம். இதுதான் உண்மையான புரட்சி. இது ஒரு ஜனநாயக புரட்சி. அந்த மாதிரி ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை இதுவரைக்கும் தமிழகம் பார்த்ததில்ல. இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம அரசு எவ்வளவோ திட்டங்கள்ல எவ்வளவோ துறையில கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணிட்டு இருந்தாலும் தமிழகம் பாத்தீங்கன்னா ஏன் அந்த முழு வளர்ச்சி அடையலைன்னா இந்த ஊழல் தான் அது காரணம். கண்டிப்பாக இந்த 5 ஆண்டுகள்ல தமிழகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போது நீங்க பாருங்க. ஒவ்வொரு துறையிலும் எந்த அளவுக்கு மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த டாஸ்மாகாக இருக்கட்டும், ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. எங்க இருந்து வேணாலும் யார் வேணாலும் ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஒவ்வொரு துறையிலும் அந்த ஊழலை நம்ம ஒழிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, இப்ப பாத்தீங்கன்னா சுகாதார துறையிலும் எவ்வளவு நம்ம மக்களுக்கு தேவையானது என்னதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒரு சிறந்த தலைவர் யார் தெரியுமா? அதிகார நாற்காலில் அமர்ந்து உத்தரவு சொல்றவர்லாம், உத்தரவு போடுறவர்லாம் தலைவர் கிடையாது. மக்கள் ஒரு இதயத்தில் அமர்ந்து அவருடைய வழிகளை உணர்ந்து அவருடைய துயர் துடைப்பவர் தான் உண்மையான தலைவர். ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு கியூ இருக்கும் நீங்க உங்களுக்கே தெரியும். அதுவும் திங்கள் செவ்வாய்னா ஆயிரக்கணக்கான அவுட் பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க. அதை நான் சொன்னப்ப உடனடியா சொன்னாரு, ஆன்லைன்லயே அவங்களுக்கு அவுட் பேஷண்ட் ஓபி டிக்கெட் மாதிரி ஒன்று கொண்டு வாங்கன்னு சொன்னார். அதை நம்ம செயல்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப போன ஆட்சியில தேர்வு நடத்தினாங்க, எம்ஆர்பி எக்ஸாம் வச்சாங்க. மருத்துவர்களை அப்பாயின்ட் பண்றதுக்கான எக்ஸாம் 1100 பேருக்கான எக்ஸாம் வச்சுட்டு அதுல 300 பேர் மட்டும் அப்பாயின்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அந்த மருத்துவர்கள்லாம் பல முறை வந்து, சார் எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க, ஒன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போடல. அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சுகாதார ஆய்வாளர்களும் எங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்க, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போடல அப்படின்னு சொன்னப்ப ஒரே நிமிஷம் தான் உடனடியாக அனைவருக்கும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் நான் குறிப்பிட்டேன், ஒரு அன்பால இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அன்பு முதலமைச்சர். இப்ப தமிழகத்தில் நடப்பது ஒரு அன்பு சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தை எந்த சக்தி வந்தாலும் யார் வந்தாலும் அசைக்க முடியாது. கண்டிப்பா இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்ல, இன்னும் 50 ஆண்டுகள் தமிழகத்துல தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் நடக்க போது. கண்டிப்பாக தமிழகம் ஒரு சிங்கப்பூர் மாதிரி, ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி, ஒரு டெவலப் ஸ்டேட்டாக மாறப்போகுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில. இந்த வாய்ப்பு நமக்கு எப்படி அமைஞ்சதுன்னா, யோசிச்சுப்பாங்க, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் எப்படி அதற்குள்ள மக்கள் இவ்வளவு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க, மக்கள் இந்த அளவுக்கு அந்த 2 கட்சியும் நிராகரிப்பாங்கன்னு யாருமே யோசிக்கல. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த அளவிற்கு மக்கள் இந்த 2 கட்சிகளும் இந்த 60 வருடங்களாக தமிழகத்தை மாறி மாறி ஆண்ட 2 கட்சிகளும் அந்த அளவிற்கு இந்த மக்களை ஏமாற்றி அந்த பதவியை யூஸ் பண்ணி அவங்களும் அவங்க சொந்த குடும்பமும் அவங்க தான் கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு கொள்ளையடிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து வெறுத்து போன மக்கள் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப பாருங்க, இப்ப ஒவ்வொரு துறையிலும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க பண்ற ஒவ்வொரு தப்பா வெளியே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபா, ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்டை 200 கோடி 1000 கோடி மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்டை இன்னொரு 20% 30% அதிகமுள்ள வேல்யூல நம்ம அவங்க கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அது மாதிரி ஒரு துறையில பல துறையில இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் இந்த மாதிரி டெண்டர் முறைகேடுகள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் தேவையான கான்ட்ராக்ட்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு புதுசாக நம்ம
ஒரு டிரான்ஸ்பரண்டா கிளீன் கவர்மெண்டா நம்ம நடத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கண்டிப்பாக இந்த மக்கள் நம்ம சரியான கட்சிக்கு தான், சரியான தலைவருக்கு தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள் இப்ப எல்லாரும் மனசுலயும் அந்த நம்பிக்கை வந்திருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது நம்ம கட்சி, நம்ம அண்ணனோட கட்சி, நம்ம புள்ள கட்சி, நம்ம பிள்ளைய தான் ஆட்சி பண்றாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட, ஒரு பெருமிதத்தோட எல்லாரும் இருக்காங்க. மக்கள் நம்ம தலைவர் சொல்லுவார்ல, எல்லாரும் நல்லா இருப்போங்கிறது சொல்லுவார்ல, அது மாதிரி மக்கள் இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் கூட அதான் சொன்னாரு. மக்கள் சந்தோஷமா இருக்கணும், மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களுக்கு ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொடுங்க, யாரும் எந்தவித ஒரு தயக்கமும் இல்லாம ஒரு பயமும் இல்லாம கான்பிடண்டா வேலை செய்யுங்க, கான்பிடண்டா உங்க துறையில நீங்க ஒரு வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அதனால இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கட்சி வரப்போது உள்ளாட்சி தேர்தலாம் வரப்போது, நம்ம எப்படி உழைச்சோமோ அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாம் இன்னும் உழைத்து உள்ளாட்சி தேர்தலிலும் நாம அதிக அளவுல இன்னும் சொல்ல போனா எல்லா இடங்களையும் வெற்றி பெற்று, எதுக்காக வெற்றி பெறணும்னா இன்னும் மக்கள் சேவையை இன்னும் அதிக அளவுல மக்களுக்கு கொண்டு போகணும். நம்ம உள்ளாட்சியிலும் நம்ம அதிகாரம் இருந்தாதான் இப்ப நம்ம என்னென்ன நம்ம செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் முழுசா மக்களுக்கு கொண்டு போக முடியும். இப்ப பல இடங்கள்ல பல ஊர்ல நம்ம உள்ளாட்சி பிரதிநிதிகளா இருக்கிற மற்ற கட்சியினர் நமக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் பண்ணாம வளர்ச்சி திட்டங்களை தடுத்து, நம்ம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், பொதுமக்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் செய்ய வேணாம்னு தடுத்துக்கிட்டு நம்ம வேண்டுமென்றே நம்ம கட்சிக்கு ஒரு அவப்பெயர் வரணும் அப்படிங்கிற கலங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. அதனால நமக்கு வர உள்ளாட்சி தேர்தலும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கும் நம்ம இந்த பொது தேர்தலில் எந்த அளவிற்கு உழைத்தோமோ அதே அளவிற்கு, இன்னும் சொல்ல போனா அதை விட ஒரு படி அதிகமாக உழைத்து பெருவாரியான இடங்களில் நம்ம உள்ளாட்சி தேர்தலும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு முறை நம்ம தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறிட்டு, அப்புறம் நம்ம மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டுநரின் மகனாக தன் வாழ்க்கையை தொடங்கி இன்று தன் அசாத்திய உழைப்பால் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் வழிநடத்தும் தலைமை சட்டமன்ற கொறடாவாக உயர்ந்து நிற்பவர். பகட்டான குடும்ப பின்னணிகள் மட்டுமே பதவிகளை தீர்மானிக்கும் என்ற உலகிற்கு மத்தியில் எளிய குடும்பத்து தொண்டனின் உழைப்பும் சரித்திரம் படைக்கும் என்பதை நிரூபித்து காட்டிய எங்களின் உழைப்பின் அடையாளம். வாரிசு பெருமைகளை விட உழைப்பின் பெருமையே உன்னதமானது என்ற தாரக மந்திரம் முழங்கும் நம் மாண்புமிகு தளபதியின் நம்பிக்கைக்குரிய தம்பி. செயலில் வேகம், உள்ளத்தில் விவேகம், விருகம்பாக்கம் தொகுதி மக்களின் நம்முடைய ஒருவராய் நின்று விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக சுழன்று மக்கள் பணியாற்றும் நம் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய திரு ஆர் சபரிநாதன் எம்எல்ஏ அவர்களை தனது சிறப்புரிமை வழங்கிட பேரன்போடு பெருமையோடு மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயிரை கோட்பாடோடு மக்களை மட்டுமே நம்பி களம் கண்டு இது தமிழகத்தின் முதலமைச்சராக மக்கள் இதயங்களை குடியிருக்கும் நம் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று 52 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் தொட்டி, 520 மக்களுக்கு புறவைகள், 520 ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் 52 கட்டுமான தொழில்கள் உபகரணங்கள் வழங்கும் இந்த நிகழ்ச்சிகளை வரி தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை போன்றவருக்கு என்றும் வழிகாட்டியாய் நம் தலைவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் நம் தலைவரே எப்போதும் தன் நெஞ்சில் சுமந்து கொண்டே இருக்கும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களை வரவேற்கிறேன். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் அப்போ ஃபாரின்ல இருந்து அப்பதான் நான் இங்க வந்தபோது எனக்கு பொதுச் செயலாளர் எனக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாங்க. நான் சிஎம் பார்த்துட்டு வந்தேன். ஒரு 1 இயர் பிஃபோர் இருக்கும். சிஎம் பார்த்து சிஎம் எனக்கு கூப்பிட்டு கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, ஆனந்தன் எனக்கு கூப்பிட்டுட்டு ஆனால் இவன் இப்போதான் புதுசாக வந்திருக்கான், நீங்க தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. உடனே தளபதி என்னைய பார்த்து, அண்ணன் மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி இருப்பாரு, உனக்கு அது செட்டாக தான் ஆகணும். மிலிட்ரி ஸ்கூல்ல எப்படி ராணுவ ட்ரைனிங்லாம் இருக்குமோ அதே மாதிரி 1 வருஷம் ட்ரைனிங் எனக்கு இருந்தது. அந்த ட்ரைனிங்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அண்ணனுக்கு தெரியும்.
அதெல்லாம் முடிச்சு இந்த பச்சை இங்க்ல சைன் போடுறதுக்கு முதல் காரணம் எங்க வழிகாட்டி என் ஆனந்தன் அவர்கள் மட்டுமே தான் சேரும். கழகத்தின் கொள்கை குரலாய் ஓங்கு ஒலிக்கும் அன்பண்ணன் ராஜ்மோகன் அவர்களையும், மருத்துவத்துறையில் மக்கள் நலவாரி கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அருண்ராஜ் அவர்களையும், மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச நிர்வாகி ஆர் கமலகண்ணன் அவர்களையும், மற்ற பகுதி செயலாளர் மணி அவர்களையும், வட்டச் செயலாளர் கோகுல் அவர்களும் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான நன்றியை நான் இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு கார் ஓட்டுநரின் மகனாக எளிய பின்புலத்தில் இருந்து வந்த இந்த சபைநாதனை விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழக அரசின் தலைமை கோடாகவும் உயர்த்தி அழகு பார்த்தவர் நம் தலைவர். ஓட்டுநர் மகனுக்கெல்லாம் நம் தலைவர் தேர்தல் போட்டியிட சீட் கொடுத்தார். சிலர் நகையாட்டி பேசினார்கள். அவர்களை செயலால் பதிலடி கொடுத்து எளியோரும் அரசனை ஏறலாம் என்பதை நிரூபித்து காட்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என் நெஞ்சாத நன்றியை சமர்ப்பிக்கிறேன். மேலும் இன்னும் அழுத்தமாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன். விருகம்பாக்கம் தொகுதி எப்போதும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாகவே திகழும். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் தமிழகம் இன்னும் பல உண்மை உயிர்களை எட்டி என்று கூறி என நன்றி, வணக்கம். நலத்திட்டம் வழங்கும் விழா அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களை முன்னே வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நம் இல்லங்களின் விளக்காய் விளங்கும் அன்பு மகளிருக்கு பாசத்தின் அடையாளமாக புடவைகள் வழங்கும் உன்னத நிகழ்வு. குடும்பத்தை தாங்கும் தாய்மார்களின் கைகளில் தங்களின் பாசக்கார தலைவனின் பிறந்த நாள் பரிசாக இந்த புடவைகள் அர்ப்பணிக்கப்படுகின்றன. மகளிர் நலம் காக்கும் இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தின் உன்னத கொடையீடு. விருகம்பாக்கத்து தாய்மார்களின் கரகோஷங்கள் விண்ணை பிளக்கட்டும். அவ்வளவுதானப்பா. முதலாவதாக செல்வி அவர்கள், உமா அவர்கள், ஷெரினா மேரி அவர்கள், விஜயலட்சுமி அவர்கள், அம்மு அவர்கள். மற்ற மகளிர் மன்னிக்கவும், உங்களுக்கான டோக்கன் அதே இடத்துல கொண்டு வந்து புடவைகளை கொடுப்பாங்க. நேரமின்மையின் காரணமாக 5 நபர்களுக்கு மட்டும் பேர் ஆளுமைகள் அவர்களின் கையினால் இங்கே நலத்திட்டங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். மகளிரை தொடர்ந்து தமிழகத்தின் சக்கரங்களை சுழற்றி மக்களின் பயணங்களை எந்நாளும் பாதுகாப்பாக மாற்றும் 520 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கும் பெருமித திட்டம். உழைப்பவர்களின் வியர்வை துளிகளை மதிக்கும் இயக்கம் இது. விருகம்பாக்கத்தின் உழைப்பாளி தோழர்களின் கௌரவத்தை உயர்த்தும் வகையில் 520 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளை மாண்புமிகு அமைச்சர்களும் தலைவர்களும் தங்களது பொற்கரங்களால் எடுத்து வழங்குகிறார்கள். உழைப்பின் உன்னதத்தை போற்றுவோம், கரகோஷங்களை எழுப்புவோம். தொடர்ந்து புதிய தமிழகத்தை நாளும் செதுக்கிக் கொண்டிருக்கும் 52 கட்டுமான தொழிலாளர்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கட்டுமான உபகரணங்கள் வழங்கும் மாபெரும் திட்டம். கொத்தனார்கள் ராஜேந்திரன், கண்ணன், கிருஷ்ணன், தனக்கோடி, ராஜி. அவர்களை தொடர்ந்து நமது கழகத்தின் யூனிஃபார்ம் சர்வீஸ் அதற்கான துணிகளை வழங்க இதோ முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறோம். வாங்கிட முத்துக்குமார், திருமுருகன், உபகரணங்கள் வாங்கும் கொத்தனார்களை மேடைக்கு அழைக்கிறோம். கட்டுமான ஊழியர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வியர்வை சிந்தி உழைப்பால் உலகை உயர்த்தும் இந்த இரும்பு மனிதர்களின் கரங்களை வலுப்படுத்த மாண்புமிகு தலைவர் அவர்களின் கரங்களால் இந்த உபகரணங்களை வாரி வழங்குகிறார்கள். உழைப்பவன் கையில் ஆயுதம் தந்தால் அவன் உலகம் வெல்வான் என்பதை நிரூபிக்கும் உன்னத தருணம் இது. நமது கழகத்தின் சீருடையை பெற முத்துக்குமார் அவர்கள்,
திருமுருகன் அவர்கள், நடராஜன் அவர்கள், விஸ்வா அவர்கள், சந்துரு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மற்ற பயனாளிகளுக்கு டோக்கன் வைத்திருக்கும் அனைவருக்கும் உங்களுடைய இடத்திலேயே வந்து நமது வாலண்டியர்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு கவலை இருக்கும், ஐயோ நம்ம ஆனந்த் சார் கையால வாங்கலையே அப்படின்றது. இருக்கட்டும், பரவாயில்ல, அண்ணா அடுத்த தடவை கொடுப்பாரு. நலத்திட்டம் இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்ததாக அரங்கமேடைகளில் இடி முழக்கம், வாழ்க்கையில் தளபதிக்கான தியாகமும் கொண்டவர் நம் இதய தளபதியின் இந்த 52வது பிறந்த நாள் பெருவிழாவில் இந்த விருகம்பாக்கமே தன் இருக்கையை விட்டு எழுந்து நின்று கைகளை தட்டி ஆரவாரம் செய்யட்டும். தளபதி இட்ட கட்டளையை தன் உயிர் மூச்சாய் சுமந்து இந்த இயக்கத்தை காக்கும் இரும்பு மனிதர், நமது நெஞ்சங்களில் வாழும் மாண்புமிகு முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரிய முதன்மை தலகர்த்தர், நமது இயக்கத்தின் அசைக்க முடியாத பெருந்தூண், நமது பெருமதிப்பிற்குரிய கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அன்பு அண்ணன் ஆனந்த் சார் அவர்களை தனது அனல் பறக்கும் சிங்க முழக்க தலைமை உரையை வழங்கிட வருமாறு பேரன்புடன் அழைக்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சுகாதாரம், மருத்துவக் கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் சகோதரர் கேஜி டாக்டர் அருண்ராஜ் மற்றும் மாண்புமிகு கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சகோதரர் ராஜ்மோகன் மற்றும் இந்த தொகுதியின் செல்ல பிள்ளை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சம்பரிநாதன் மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் கமலகண்ணன் மற்றும் சகோதரர் ரவி, ஏழுமலை என்ற செந்தில், இவி பெருமாள் சாமி, சகோதரர் டி.எஸ். சுந்தர் மற்றும் வெங்கடேசன், கார்த்திக், சரண் பார்த்திபன், எட்வின், ராஜ், ஜெகதீஷ் மற்றும் மரகதம் குமாரவேல், அண்ணன் பாலகங்கா, சகோதரி வனரோஜா மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்மோகன் அண்ணன் இருக்கிற இடத்துல நாங்கெல்லாம் பேசினா எங்க பேச்செல்லாம் எடுக்கூடாது. இன்னைக்கு ஏதோ பாவு பரதாவை விட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாரு எங்களை. இல்லைன்னா அவர் பாட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டே இருப்பார். அது பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தமிழக மக்கள் வாக்களித்தார்கள். இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக தலைவர் தளபதி இருந்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு தவறும் நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எங்களுடைய நிர்வாகியாளரும் சரி, நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறு செய்ய மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருண்ராஜ் சார் சொன்னாரு, முதலமைச்சர் கண்டிப்புடன் அதை சொன்னாருன்னு சொல்லிட்டு, இப்ப இல்ல
ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே தெளிவா சொன்ன ஒரே வார்த்தை, சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் கூட வர வேணாம், நீங்க வேற இடத்துக்கு போயிடுங்க. அது மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் என் கூட இருங்கன்னு சொன்னாரு. அதுல 100% நம்மளுடைய நிர்வாகிகள் தலைவர் தளபதியுடன் தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய நிர்வாகிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் 3 நாள் இல்ல 5 நாள் இல்ல எந்த வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி மீது வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு கழக நிர்வாகிகள் எந்த கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 30-32 வருடமாக பிறந்த நாளை இன்னைக்கு மட்டும் நாங்க தலைவர் முதலமைச்சரானே கொண்டாடலைங்க. கடந்த 30-32 வருடமாக 365 நாளும் பிறந்த நாள் கொண்டாடிய ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். அது எங்கள் தலைவர் தளபதிக்கு தினந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விழா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் தளபதியுடைய பிறந்த நாள் விழான்னு 365 நாளும் செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, தினந்தோறும் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பலனாக தலைவர் தளபதியை தமிழ்நாடு மக்கள் முதலமைச்சராக அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. சொல்ல போனா இன்னும் 20-25 வருடத்துக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் தளபதி தான் இருப்பார். அதுல எந்த மாற்று ஒரு விஷயமும் இல்லை. அண்ணன் சொன்னாரு அவர் இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக 100 வருடம் கண்டிப்பாக இருப்பார் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் தினந்தோறும் அவர் பேர்ல இங்கேன்னு இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உலகம் எங்கும் தினந்தோறும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று பல பேர் அல்ல தமிழ் மக்கள் அவரை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி தான் எங்களுக்கு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். எங்களுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தளபதி தான். எங்களுக்கு தளபதி பொறுத்து வேற எதுவும் தெரியாதுங்க. நாங்களாம் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நான் இங்க இருக்கிறேன். டி நகர் தொகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா 4 நாள் தான் ஓட்டு கேட்க போனேன். இன்னைக்கு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் அது தலைவரால மட்டும்தான் சாத்தியம். தலைவர் தளபதிக்காகத்தான் மக்கள் எங்க 234 தொகுதியும் ஓட்டு போட்டாங்க. சகோதரர் சபரிநாதன் சொன்னார் நான் பச்சைக்கில கையெழுத்து போடுறேன் அப்படின்லாம் என்ன சொன்னாரு. அவரு கையெழுத்து போடுற மாதிரி தான் நானும் பச்சைக்கில போடுறேன்னா அது தலைவர் தளபதியால தான் நாங்க இன்னைக்கு 106 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முழுக்க காரணம் தலைவர் தளபதி தான் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 4 நாட்கள்ல போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட முடியுமா? எனக்கோசம் ஓட்டு போடல என் டி நகர் தொகுதி மக்கள், அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் தளபதிக்காக தான் மீண்டும் சொல்கிறேன் ஓட்டு போட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சபரிநாதன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவர், கொஞ்சம் கோவக்காரர். இப்பெல்லாம் அது சட்டமன்ற உறுப்பினர் ஆனவொடனே அந்த கோவம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு நிறையவே இருக்குது. நல்லாவே இந்த தொகுதியை பத்திரமா பார்த்து போற அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக அவர் மேலும் நல்ல பதவிக்கு கண்டிப்பா சொல்ற மாதிரி கொரோனாவா இருந்து எங்கள் எல்லாரையும் வரலையா 8 மணிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி நாங்க மிரட்ட போயிட்டாலும் அவரு எங்களை மிரட்டிங்கன்னு இன்னும் வரலையா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது வரலையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இங்கு இருந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் ஸ்கூல்ல ரினியூவல் பண்றதுக்கு பல கோடி ரூபாய் 250 300 கோடி ரூபாய் கொடுத்தாதான் அது ரினியூவல் பண்ணுவாங்க.
பைசா இல்லாம ஒரே ஒரு டீ கூட இல்லாம அப்படியே கையெழுத்த போட்டு ஆன்லைன்ல விடுன்னு சொல்லி விட்டு 2 நிமிஷத்துல ஆன்லைன்ல சர்டிபிகேட் எடுத்து ஒரு உண்மையான ஆட்சி எது என்று சொன்னால் அதுதான் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற எங்கேயும் இந்த மாதிரியான ஒரு கட்சியும் சரி ஆட்சியும் சரி இருக்காது. ஆனா இங்க எல்லாருமே இந்தியாவே திரும்பி பார்க்கிற மாதிரி ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில தான் தலைவர் தளபதியுடைய ஆட்சி முதலமைச்சராக இருக்கிறது தான் இந்தியாவுக்கே ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தவர் தான் நம் தலைவர் தளபதி. அது மாதிரி கமலக்கண்ணன் கூட நிறைய பேர் கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. பாலகங்கா அண்ணன், சகோதரி மரகதம், குமாரவேலு எல்லாருமே இங்க மேடையில் இருக்கிறவங்க நிறைய பல்வேறு கட்சியில இருந்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாக எங்க இருக்க வேண்டுமோ அங்கு இவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு உண்டான மரியாதையை நாங்கள் கண்டிப்பாக தருவோம். அதே போல அவர்களுக்கு உண்டான பதவிகளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றியம், பகுதி எல்லோரிடம் கலந்து பேசி தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு மிக விரைவில் பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியே அவங்க சகோதரி மரகதம் குமாரிகள் நினைக்கிறாங்க, இதே நீ இன்னும் ஒரு 20 நாளா இதே தான் சொல்லுங்கிறீங்க, இன்னும் கொடுத்த பாடு இல்லையா அப்படின்வாங்க. அவங்க மனசுக்குள்ளார அதுதான் இருக்கிறோம். இருந்தாலும் நாங்க தலைவர் தளபதி கிட்ட அனுமதி பெற்று கண்டிப்பாக மிக விரைவில் உங்களுக்கு பதவி எல்லாம் கொடுக்கப்படும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் நாம் 100% வெற்றி பெறுவோம். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்க மேடையில கீழே நீங்க நிக்கிறீங்கன்னு நினைக்க வேணாம். எப்போனாலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துல நம்ம தலைவர் முதலமைச்சராக்குமே நீங்க யாரு வேணாலும் எப்போனாலும் மேடையில வந்து உட்காரலாம். இந்த பேச்ச இந்த பச்சை இங்கு எப்போ வேணாலும் உங்க பாக்கெட்டுக்கு வரும். அதுதான் தலைவர் தளபதி. கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருங்கள். நீங்களும் ஒரு நல்ல அரசாங்க பதவிக்கு வருவீர்கள் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் நாம் தவறு செய்ய வேண்டாம். எல்லா தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், இளைஞர்களுக்கும் நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் தலைவர் தளபதி. எவ்வளவு பேர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் பார்த்துட்டாங்க. வெறும் 75,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாயில சட்டமன்ற உறுப்பினரான ஒரு கட்சி என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். வேற எந்த கட்சியிலையும் இருக்கவும் முடியாது. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு சரித்திரம் யாருக்கும் வரவும் வராது. நம்மளுடைய சரித்திரம் தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக ஆவார் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதுபடி மக்கள் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் நாங்கள் நன்றியும் எப்போதும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்கள் போட்ட ஒவ்வொரு ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு, அந்த விசில் சின்னத்திற்கு நாங்கள் நன்றியுடன் உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்வோம் என்று இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு. இப்போது பொதுச் செயலாளர் தலைமையில் நமது பகுதி நிர்வாகி திரு மணிகண்டன், முத்து பிரகாஷ், திரு கோகுல் அவர் 3 பேரும் சால்வை அடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
வெற்றி நவைகள் தமிழர் மரபு உங்களுக்கு நன்றி உரை வழங்க வருகிறார் கழக நிர்வாகி ஏழுமலை என்கிற செந்தில் அவர்கள். தளபதி அவர்களுடைய நெஞ்சில் குடியிருக்கும் நமது விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த விழாவை வந்து சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அக்கா அவர்களுக்கு பொதுச்செயலாளர்கள் பொன்னாடை போர்த்தி பெறுகிறார்.